ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் 3 வருடங்களாக இந்த போர் என்பது தீவிரமடைஞ்சுக்கிட்டே தான் வருது. இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகியிருந்த ஒரு தகவல் படி, அதாவது யுக்ரைனுடைய சுமி நகர்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல கிட்டத்தட்ட 31 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தகவல்களாம் வெளியாகி இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையில நடந்து வர போர்ல இந்தியாவை சேர்ந்த மருத்துவ நிறுவனம் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதா செய்தி. அதை பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு யுக்ரைன்ல இருக்க ஒரு இந்திய மருத்துவ நிறுவனத்திற்கு சொந்தமான கிடங்கு ரஷ்ய ஏவுகணைகளால தாக்கப்பட்டிருக்கிறதாகவும், இது வேணும்னே செய்யப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி யுக்ரைனுடைய தூதரகம் தெரிவிச்சிருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய யுக்ரைன் தூதரகம் தெரிவிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த மருத்துவ நிறுவனம் குசும் ஹெல்த் கேர் அப்படிங்கிறவங்களுடைய கிடங்க தான் ரஷ்ய ஏவுகணை தாக்கி இருக்கிறதா யுக்ரைன் தூதரகம் சொல்லியிருக்கு. இந்தியாவோட எப்பவுமே எங்களுக்கு சிறந்த நட்பு இருக்குன்னு சொல்ற மாஸ்கோ வேணும்னே இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க, இந்திய வணிக நிறுவனங்களை குறிவைக்கிறது அப்படின்னும், அதே நேரத்தில் இந்த மருத்துவ நிறுவனம் அங்க தாக்கப்பட்டிருக்கிறதுனால, அதாவது கீவ் நகர்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் முதியோருக்குமான மருந்துகளை அழிக்குது அப்படின்னு சொல்லி யுக்ரைன் தூதரகம் ரஷ்யா மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கு. சரி, இந்திய மருத்துவ நிறுவனம் அப்படின்னா அது என்ன மருத்துவ நிறுவனம், இது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். குசும் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது 1997 தொடங்கப்பட்ட ஒரு மருத்துவ நிறுவனம். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இந்த மருத்துவ நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த மருத்துவ நிறுவனம் யுக்ரைன், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், கென்யா, ஐவரி கோஸ்ட், எத்தியோப்பியா, டான்சானியா உள்ளிட்ட 29 நாடுகளில் செயல்பட்டுட்டும் வருது. இந்த நிலையில தான் யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கிடங்க தற்போது தாக்குதல் நடத்தி இருக்கிறதா தகவல்கள் எல்லாம் வெளியாகிருக்கு. அதோடைய வீடியோ காட்சிகள் எல்லாமே பார்க்கும் பொழுதே நம்மளை பதற வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில ரஷ்ய தாக்குதல்கள் கீவ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து கிடங்க அழிச்சிருக்காங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு யுக்ரைனுக்கான இங்கிலாந்து தூதர் மார்டின் ஹாரிஸ். ஆனா அந்த கிடங்கு குசுமுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறத பத்தி அவர் எதுவும் இன்னும் சொல்லாம இருக்கார். அதே நேரத்தில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ட்ரோன்களால் நடத்தப்பட்ட தாக்குதல், ஏவுகணைகளால் நடத்தப்பட்டது இல்லை அப்படின்னும் மார்டின் சொல்லியிருக்கார். இருந்தாலும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா மற்றும் ரஷ்ய அரசுகள் ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த 2 அரசாங்கமுமே இன்னும் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காம இருக்காங்க. பிப்ரவரி 2022 ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமிச்சதுல இருந்து 2 நாடுகளுமே தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு தான் வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிசக்தி வசதிகளை குறிவைப்பதை நிறுத்தணும் அப்படின்னு கடந்த மாதம் ஒத்துக்கிட்டாலும் கூட ஒப்பந்தத்தை மீறி ஒருவர் குற்றம் சாட்டிக்கிட்டு வராங்க. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தொடர்ந்து போரை நடத்திக்கிட்டே தான் வராங்க. அமைதிக்கான ஒரே பாதை பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு இந்தியா தரப்புலையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் கீவ் மற்றும் மாஸ்கோ இந்த 2 நாடுகளுடனுமே இந்தியா நல்லுறவை பேணிட்டு தான் வருது. கடந்த மாசம் கூட லெக்ஸ் ஃபேரிட்மேனோட ஒரு பாட்காஸ்ட் நேர்காணல பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுடைய ஜனாதிபதிகளும் அமைதியான தீர்வை காண வலியுறுத்துவதா கூறியிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில, அதாவது யுக்ரைனுடைய தாக்குதல்ல இந்த மருத்துவம் ஒன்று, இந்தியாவிற்கு சேர்ந்த ஒரு மருத்துவ நிறுவனம் ஒன்று தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய முன்னணி எண்ணெய் இறக்குமதி நாடா ரஷ்யா இருக்கு. ஜனவரியில 1.67 பில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருந்தது ரஷ்யா. அதே பிப்ரவரியிலிருந்து ஒரு நாளைக்கு 1.48 பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு வருது. இது இந்த மாதிரி எண்ணெயோட இறக்குமதியில இந்தியா ரஷ்யாவை நம்பி இருக்கு. அதே நேரத்தில் இப்ப இந்திய மருத்துவ நிறுவனம் ஒன்று யுக்ரைன்ல தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இது தொடர்பா இந்திய அரசாங்கம் ஏதேனும் கருத்துக்களை முன்வைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இப்ப வரைக்கும் அந்த எந்த கருத்தும் எழாததுனால மக்கள் இதை நோக்கி காத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தகவல். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்படுமா, அதே நேரத்தில் ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.